Hi friends, welcome to Tutor Joes. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் VBA யூஸ் பண்ணி ஒரு ஷீட்டில் இருக்கிற ஒரு காலம் டேட்டாவை இன்னொரு ஷீட்டுக்கு எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். அவங்களுடைய ரோல் நம்பர், நேம், 5 சப்ஜெக்ட் மார்க், அடுத்து டோட்டல் அண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இதுலேருந்து நமக்கு எந்த காலமுடைய டேட்டா வேணுமோ அந்த காலம் டேட்டாஸ் எப்படி நம்ம ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா VBA யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். மெனு பாரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெவலப்பர் அப்படிங்கிற டேப் இருக்கும். இந்த டெவலப்பர் டேப்பில் இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோல்ஸில் ஒரு பட்டன் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கமெண்ட் பட்டன் செலக்ட் பண்ணி நம்மளுடைய ஷீட்டில் ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனுடைய நேம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெவலப்பர் டேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், நமக்கு ப்ராப்பர்ட்டி ஷீட் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேப்ஷனில் பட்டனுடைய நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். காப்பி டேட்டா அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ஷீட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த காலம் செலக்ட் பண்ணமோ அந்த காலமில் இருக்கிற டேட்டாஸ் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுக்காக இந்த பட்டனுடைய கோட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பட்டன் செலக்ட் பண்ணிட்டு வியூ கோட் சூஸ் பண்ணால் நமக்கு பார்த்திங்கன்னா விஷுவல் பேசிக் ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டில் நான் ரோல் நம்பர், நேம், அடுத்தது அவங்களுடைய டோட்டல், ரிசல்ட் இந்த 4 காலம் மட்டும் நான் ஷீட் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்மளுடைய ஷீட்டில் எத்தனை ரோஸில் வேல்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்காக வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிம் எல்ஆர் லாஸ்ட் ரோ ER அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளில் பார்த்தீங்கன்னா ஷீட் 2ல் எந்த ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்டி ரோவாக இருக்குன்னு சொல்லி அந்த ரோவோடைய நம்பரை ஃபைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ER அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த 2 வேரியபிளும் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு LR அப்படிங்கிற வேரியபிளில் லாஸ்ட் ரோவை ஃபைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஷீட் 1ல் SHEET ஷீட் 1 டாட் செல்ஸ். இந்த செல்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோவோடைய இண்டெக்ஸும் காலமோடைய இண்டெக்ஸும் ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். ரோஸோடைய இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ் டாட் கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். நம்மளுடைய ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் வந்து செகண்ட் காலமில் இருக்குது. இப்போ 2 அப்படிங்கிற காலம் இண்டெக்ஸை கொடுத்துக்கிறேன். டாட் எண்டு எக்ஸல் அப் நம்மளுடைய டாப் ரோவை சூஸ் பண்ணிக்கிறேன். டாட் ரோ. இப்போ இதில் வந்து டோட்டலாக எத்தனை ரோஸில் வேல்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி LR அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ லூப் யூஸ் பண்ணி அந்த டோட்டலில் எத்தனை ரோஸில் வேல்யூஸ் இருக்கோ அதை நான் காப்பி பண்ண போகிறேன். ஃபார் I ஈக்குவல் நம்மளுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 4th ரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லூப் பார்த்தீங்கன்னா 4லேருந்து ரன் பண்ணுறேன். I ஈக்குவல் 4 to LR நெக்ஸ்ட்டு I. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷீட் 2ல் நம்ம எம்டி ரோவை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். அதுக்காக ER அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஷீட் 2 டாட் செல்ஸ் ரோஸ் டாட் கவுண்ட் நம்ம காப்பி பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட் அப்படிங்கிற இண்டெக்ஸ் கொடுத்துக்கிறேன். கமா டாட் எண்ட் EXL UP டாட் ஆஃப்செட் 1,0 டாட் ரோ. இப்போ ஃபஸ்ட் செல்ஸில் இருக்க வேல்யூஸை காப்பி பண்ணிக்கிறேன். SHE ஷீட் 1 டாட் செல்ஸ் I அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை ரோ இண்டெக்ஸாக கொடுத்துக்கிறேன். நம்மளுடைய செகண்ட் ரோவில் இருக்க வேல்யூ காப்பி பண்ணுறதுனால செகண்ட் காலமில் இருக்க வேல்யூ காப்பி பண்ணுறதுனால காலம் நம்பர் 2 அப்படிங்கிறத செகண்ட் இண்டெக்ஸாக கொடுத்துக்கிறேன். டாட் காப்பி. நமக்கு ஃபஸ்ட்டு ஷீட்டில் இருக்க செல் I,2 அப்படிங்கிறது காப்பியாக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட் 2ல் பேஸ்ட் பண்ணோம். ஷீட் 2 டாட்
பேஸ்ட் டெஸ்டினேஷன் கொடுத்துக்கிறேன் டெஸ்டினேஷன் கோலன் ஈக்குவல் ஒர்க் ஷீட் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒர்க் ஷீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஷீட் 2 நேமை கொடுத்துக்கிறேன் SHEET ஷீட் 2 இப்போ இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்ஸ் ER1 அதாவது ஃபஸ்ட்டு எம்டி ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் நமக்கு ஸ்டோர் ஆகணும் அதனால் செல்ஸ் ER1 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoss.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்